மற்றுமொரு அண்மை செய்தி. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க இருந்ததாக திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் சிமெண்ட் குடோனில் சுமார் 11 கோடி ரூபாய் அளவிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக வேலூர் நாடாளுமன்ற திமுக எம்பி கதிர் ஆனந்த் தற்போது வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். தர்ஷினி, கடந்த 2019 நடந்த தேர்தலில் வேலூர் லோக்சபா தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் வீட்டில் அதாவது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில அப்போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் அவருடைய வீட்டில் 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமான வீடுகளில், அதாவது கதிர் ஆனந்திற்கும் துரைமுருகனுக்கும் நெருக்கமான வீடுகளில் வருமான வரியினர் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது இந்த கதிரானந்துக்கு நெருக்கமான அந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்திய போது 11.55 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர் வருமான வரித்துறையினர். இது தொடர்பாக காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த நிலையில இந்த வழக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கில் வேலூர் எம்பி கதிரானந்த், தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன், அவரோட தாமோதரன் ஆகியோர் இன்று இந்த வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது வாக்குமூலங்களை அளித்து வருகிறார்கள். இந்த வழக்கு விசாரணை என்பது அடுத்த இதுக்கு மாற்றப்பட்டும் அதுவரை இப்போது வரை அந்த விசாரணையானது நடந்து வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.